அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயிங் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள்ல கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்டின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமா நடந்து முடிந்த ஏஐ எக்ஸாமுக்கான பிசிக்கல் சிவி எப்ப நடக்கும் அப்டின்னு கேட்டே இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்டின்னா, நேற்று முன்தினம் 2ஆம் தேதி நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய செலக்ஷன் ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங்கும் 7ஆம் தேதியும், 8ஆம் தேதியும் நடக்கும் அப்புட்ன்னு போட்டிருந்தாங்க. அத உறுதி பண்ற மாரியே 30ஆம் தேதி அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த பிசிக்கல் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுக்கான வந்து நம்மளுடைய இத வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்க அனைவருக்குமே தெரியும். அவங்க வெளியிட்ட அறிவிப்பானது, இந்த பிசிக்கல் சிவியும், கவுன்சிலிங்கும் மே 7ம், மே 8ம் நடக்கப் போகுது டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்ல. அதுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க எண்கள வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் அப்படிங்கக்கூடிய இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட் தான் இப்ப நீங்க பார்க்குறது. ஓகேங்களா? இவங்க தான். ஸோ இவங்களுக்கான பிசிக்கல் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, கவுன்சிலிங்க்கும் அவங்களுடைய அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும், இமெயில் மூலமாவும் டிஎன்பிஎஸ்சி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணாம போனீங்க அப்படின்னா, திரும்ப உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படாதுங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம, அவங்க பிசிக்கல் சிவிக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா, அவங்க அப்ளை பண்ணும்போது அப்ளை ப இன்ஃபார்ம் பண்ணியிருந்த அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ஏஜ், அவங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம்மா இருந்தா பிஎஸ்டிஎம்மு, விடோவா இருந்தா அந்த அந்த சான்று, அப்புறம் டிஃபரண்ட் பெர்சனா இருந்தா அந்த சான்று, எக்சைஸ் மேனு, அப்புறம் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே அவங்க அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ, அது எல்லாமே ஒரிஜினல் கண்டிப்பா கொண்டு போணும். கட்டாயமா. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க ஏதாவது இந்த மாரி டிடபிள்யூவாவோ, இல்ல எக்சைஸ் மேனாவோ இந்த மாரி பிரிவுல விண்ணப்பிச்சிருந்தா, அதுக்கு உண்டான சான்றுகளையும் அவங்க வந்து கண்டிப்பா கொண்டு போணும். இதுதான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏஇ சிவில் பார்த்தீங்க அப்டின்னா, 1:3 ரேஷியோல வந்து கூப்ட்டுருக்காங்க ஜெனரல் கேட்டகரில. அப்புறம் மத்தவங்கள வந்து 1:1.5 கூப்ட்டுருக்காங்க. இதுதான் அதனுடைய டீட்டெயில்ஸு. அது மட்டும் இல்லாம, நம்ம சொன்ன மாரி எல்லா எக்ஸாம்லயும் கேஸ் போடுறவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால வந்து இந்த கேஸ வந்து இந்த வழக்கினால வந்து இது பண்றோம் அப்புட்ன்னு போட்டிருப்பாங்க. இதுதான். ஸோ ஏஇ கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய 7, 8 நடக்குது. இதுல நம்ம எம்ஏடபிள்யூஎஸ்ல தேர்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இதுல ஏஇ சிவில், பிரெஜுடிஸ் சர்வேயர் இவங்களுக்கான இந்த 3 போஸ்ட்ல கண்டிப்பா அலுவலகம் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங் 7, 8 யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க நம்முடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ.